இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். நினைக்காத முடிஞ்சுதான் போச்சுன்னு சொன்னான். என்ன வர சொன்ன? என்ன காதலிக்கிறேன் நினைச்சேன். காதலிக்கிற பொண்ணோட அண்ணன் இப்படிதான் போட்டு அடிப்பியா? இப்படிதான் சண்டை போடுவியா அவனோட? இல்ல நான் சொன்ன பேச்சு கேட்டு காதலிக்கலையா? கோவத்துல தான் அடிச்சியா? உனக்காக அடி வாங்கிட்டு வந்திருக்கணும்னு சொல்றியா? அவன் காலை நக்கி இருக்கணும்னு சொல்றியா? முடியாது. நான் உன்னை லவ் பண்றேனா இல்லையான்னு உனக்கு நல்லா தெரியும் ஜெசி. எனிவே இட்ஸ் ஆல் ஓவர் நவ். எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்றாங்க. இந்த பிரச்சனைனாலயா? முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க. இப்போதான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெயின்ல நம்ம ஒண்ணா வந்தப்போ உனக்கு இது தெரியுமா? இல்ல, இங்க மீட் பண்ணி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு காலையில தான் முதல் தடவையா பேசினாங்க. இன்னைக்கு காலையில தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்கிட்ட சொன்னாங்க இது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த டைம்ல உன்னை பத்தி ஏதாவது சொல்லி காலைல விழுந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சண்டைக்கு அப்புறம் உன்னை பத்தி அவங்க கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். So, the wedding. அடுத்த மாசம் கேரளால 23rd. நீ வந்தல்ல அதே சர்ச்ல. என்ன பண்ண சொல்ற கார்த்திக்? போய் கல்யாணம் பண்ணிக்க ஜெசி. நீ ஒன்றும் பர்மிஷன் கேட்க வரல. சொல்லிட்டு போலாம் தானே வந்த. சொல்லிட்டல்ல போ.